ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். தம்பி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணே இந்த மாதிரி சேவலை வந்து நல்ல முறைக்க தன்மையை கூடுறதுக்கும் ரொம்ப கோப குணத்தை கொண்டு வர்றதுக்கும் மெடிசன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ரொம்ப உண்மையான ஒரு விஷயம், எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இதை யாரும் பயன்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த டாப்பிக்கில் நம்ம பேசக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடியாகவும் பார்த்துருக்கோம். இந்த பொருட்கள் எங்கே கிடைக்கும், என்ன மெடிசன், இது எல்லாமே வந்து நம்ம நேரில் பார்த்துருக்கோம். பட் பயன்படுத்துனது கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பட் பயன்படுத்தாதீங்க. இது வந்து ஒரு கோழைத்தனம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சோக்குன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமானது, ரொம்ப வீரமானது. இதை வந்து அந்த போக்கிலே தான் நம்ம கொண்டு போகணுமே தவிர, ஊக்க மருந்துன்றதை நம்ம எதுலையுமே பயன்படுத்தி நம்ம பார்க்குற ஒரு வெற்றி வந்து அதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பட் பயன்படுத்த நினைக்காதீங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனலுக்குள்ளே வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோட கடைசி எண்டில் நம்ம நேரடியாக சந்தித்த ஒரு விஷயம், நமக்கு எதிர்க்க நின்ற ஒரு விஷயமும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். நடந்த ஒரு விஷயம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சண்டை சேவல்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதோட பேர்லேயே அந்த சண்டை சேவல்கள்னு வருது. எவ்வளோ வகையான சேவல்கள் இருக்குது. அதில் ஒரு தனித்துவமான ஒரு சேவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீரத்துக்கும் ஒரு கர்வத்துக்கும் ஒரு கம்பீரத்துக்கும் அடையாளம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சண்டை சேவல்கள் தான். இதில் பார்த்தீங்கன்னா, இதோட வளர்ச்சி வந்து நம்ம நாட்டை தவிர்த்து மற்ற எல்லா நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே போயிடுச்சு. அதோடைய மெடிசனாக இருக்கட்டும், வளர்ப்பு முறையாக இருக்கட்டும், கூண்டுகள் அமைக்கும் முறையாக இருக்கட்டும், வளர்ப்பு முறையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடுதலாக போயிடுச்சு. பட் அதோடைய ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான், அதோடைய உருவானதே பார்த்தீங்கன்னா இங்கே தான். பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடையலை. பட் வளர்ச்சின்னும் போது எந்த ஒரு துறையிலையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சோஷியல் மீடியாவே எடுத்துக்கோங்களேன். வளர்ச்சின்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தேவை. அந்த வளர்ச்சி வளரும் போது அது கூடவே சேர்ந்து சில கெட்ட குணங்களும் வளர்ந்துட்டு இருக்கும். அதை நம்ம எப்படி கையாளுறோம், எப்படி நம்ம கொண்டு போகிறோன்றது அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. யார் எதை எடுக்கிறாங்கன்றது தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நம்மளுடைய சோக்கு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருந்தது, அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிது, திருப்பி கொஞ்சம் குறைஞ்சிது. அதுக்கப்புறம் சீக்கிரமாக பந்தயம் அடிக்கக்கூடிய சேவல்களை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தண்ணின்றதே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு காலகட்டம் அப்படின்னு போகும்போது இந்த நாட்டு மருந்துகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ 3 தண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும். 20 மினிட்ஸ் அண்டர் 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டு. ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் ஒருத்தர் களம் பார்த்துட்டு ஒரு பாக்ஸிங் மாதிரி இது பார்த்து முடிச்சுட்டு வரும்போது உடல் ரீதியாகவோ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லட்டி, அந்த ரத்தக்கட்டு, குத்து வாங்கின இடம், இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஆங்கில மருத்துவம் கிடையாது. ஸோ நாட்டு மருந்தை பயன்படுத்தி தான் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வளர வளர என்ன ஆகி போச்சுன்னா, இங்கிலீஷ் மெடிசன், இந்த ஆங்கில மருந்தை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஆங்கில மருந்துன்னும் போது அது கூடவே பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ன்ற ஒரு விஷயமா வந்துடும். ஸோ இப்படியே வளர்ந்துட்டு வரும்போது இந்த சண்டை வந்து ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்குது. இந்த களம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ ஷார்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு சில ப்ரீடுகளை மாற்றினாங்க. சில வேற வெளியிலேருந்து கொண்டு வந்து உடைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ கொஞ்சம் பறவை கூடுதலாக இருந்தது. ஸோ இதையும் தாண்டி இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி சில விஷயங்கள் தேவைப்படுது. அதாவது தொடர்ந்து நம்ம ஒரு இடத்துல நிற்கணும், இதிலிருந்து இறக்கிடக்கூடாது, ஒரு களம் கூட நம்ம அசிங்கப்படக்கூடாது, தோல்வின்றதை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக சில ஊக்க மருந்துகளை பயன்படுத்தினாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கத்திக்கட்டே எடுத்துக்கிங்களேன். ஒரு காலத்தில் முள்ளு கட்டி தான் களம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அது மூங்கில் குச்சியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இப்போ உலோகமாக இருக்குது. அப்படின்னும் போது அதோடைய அந்த களத்தோடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்திலே முடியுது.
ஸோ இதை வந்து மனுஷனாக ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு வரதுனால தான் சில நன்மைகளும் இருக்குது, சில கெட்ட விஷயமும் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஊக்க மருந்து அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர். இதை வந்து சில கோழைகள் பயன்படுத்துறது தான் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அதாவது அந்த ஊக்க மருந்தை பற்றி தெரியாதவங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எப்படியாவது பண்ணி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சில வேப்ப எண்ணெய்களை தடவுவாங்க. இது வந்து ஊக்க மருந்தை பற்றி தெரியாதவங்க, பட் எப்படியாவது ஒரு ஃப்ராடதனம் பண்ணி நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேப்ப மருந்து, இந்த வேப்ப எண்ணெயை பார்த்தீங்கன்னா தடவி களம் பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா எதிர் சேவலுக்கு அந்த நெடி ஒத்துக்காது, அப்படியே வாய் போட்டாலும் கசப்பு தன்மைக்கு திரும்ப வாய் போடாது. இதை வந்து அப்போ களத்துக்கு வரும்போது போட்டு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, ஒரு நாளுக்கு முன்னாடியே போட்டு எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த கசப்பு தன்மை அப்படியே இருக்கும். பட் எண்ணெய் தேய்ச்சது தெரியாது, கசப்பு தன்மை இருக்கும். அப்போது கொஞ்சம் களத்தில் இந்த மேல் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை சில கோழைகள் பயன்படுத்துகிறாங்க. விஷயம் தெரியாதவங்க இவங்க எல்லாமே. விஷயம் தெரிஞ்சவங்க, இது நமக்கு முன்னாடியே ஒரு காலத்தில் நடந்திருக்குது. எனக்கு சிரிப்பு தான் வரும் பார்க்கும்போது. சரி ஓகே, அவ்வளோ பயம் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த கட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஊக்க மருந்து. இதை வந்து நம்ம சென்னையில் ரொம்ப கம்மி தான் கிடைக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு வியாதியோடைய மருந்தோடைய சைடு எஃபெக்ட் தான் இந்த ஊக்க மருந்து. இதை வந்து யாருமே அவ்வளோ சுலபமாக கொடுக்க மாட்டாங்க. சென்னையில் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது, ரொம்ப ரேரு. ஆனால் இதை வந்து பெங்களூர்லேயும் மும்பைலையும் அதிகமாக கிடைக்குது. லிக்விடாக இன்ஜெக்ஷனாகவும் கிடைக்குது, டேப்லெட்டாகவும் கிடைக்குது. இந்த டேப்லெட்டாக போடும்போது நம்ம அதுக்கு ஒரு கோடு வேர்டு வச்சுருப்போம், மிட்டாய் போட்டாச்சு அப்படின்ற மாதிரி அது ஒரு கோடு வேர்டு. ஓகேங்களா? இதில் ஊக்க மருந்து இருக்குது. இதை பயன்படுத்தும் போது களத்தில் அதோடைய வீரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். தயாரையும் தாண்டி களத்துக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ளே இந்த மிட்டாயை போடணும்னா முழுங்க விடக்கூடாது, தண்ணியில் குழைச்சி நாக்கில் தடவி விடணும். நாக்குக்கு அடியில் தடவணும், மேலே தடவக்கூடாது, அடியில். அப்போ என்ன ஆகுனா அந்த அதால் கோழியால் முழுங்க முடியாது, முழுங்கிட்டு அதோட வீரியம் குறைஞ்சிரும். அதை தடவி விடும்போது என்ன ஆகும்னா மேல் நாக்கில் இருக்கிறப்ப தான் அதை முழுங்க முடியும், அது கீழ் நாக்கில் இருக்கிறதுனால முழுங்க முடியாது. அது அப்படியே இருக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது நரம்பு மண்டலத்துக்குள்ளே போயிட்டு ஒரு வீரியத்தை கொண்டு வந்து அந்த வீரியம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஸ்டாண்டர்டாக இருக்க வைக்கும். 3/4 மணி நேரத்துக்குள்ளே பேய் மாதிரி பறக்கும் அந்த சேவல். நம்ம இமேஜினே பண்ண முடியாது. ரொம்ப இந்த மாதிரி பறக்காதே. நீங்கள் ஆடுகாலம் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் மெடிசன் அடிச்சுட்டேன்டா அதனால தான் இப்படி பறக்குது அப்படின்னும் போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. அது சாதாரண வார்த்தை இல்லை, நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதுக்கு நிறைய கோட் வேர்டு இருக்குது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, சஸ்பென்ஸு. அதே மாதிரி இன்ஜெக்ஷனும் இருக்குது. அந்த இன்ஜெக்ஷனு இப்போ மேக்ஸிமம் அதாவது ஒன்றுமே தெரியாதவங்க இந்த மாதிரி வேப்ப எண்ணெய் அப்படி பயன்படுத்துவாங்க. இதை தாண்டி ஓரளவுக்கு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வீரியத்துக்காக இந்த உடலுறவுக்கு பயன்படுத்தக்கூடிய சில மெடிசனை வந்து சிலர் பயன்படுத்துவாங்க. இது எல்லாமே கோழைத்தனம் தான். பட் இதுக்கெல்லாம் தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு, அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை வந்து பயன்படுத்தும் போது அது அந்த கோடு வேறு தான் இந்த மிட்டாய் மாத்திரையாக கொடுக்கறது. இதில் இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது. இதை போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேய் மாதிரி இருக்கும் சேவல். எப்போ நீங்கள் அதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர் சேவல் 1000 குத்துனா கூட ஃபுல் முள்ளு கொடுத்துனா கூட அதோட வலி 1% கூட இந்த சேவலுக்கு தெரியாது, உணர முடியாது. அந்த நரம்பு மண்டலத்தில் போகும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ஒரு இடத்துல சமணம் போட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கால் மறுத்துரும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா தான் அந்த ரத்த ஓட்டம் ஓட ஆரம்பிக்கும். அப்போ மறுக்கும்போது அந்த காலை நீங்கள் கிள்னா கூட உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா? அந்த ஒரு உணர்ச்சி தான் அந்த சேவல் உடம்புல இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எதிராளி என்ன குத்துனாலும் சரி உரைக்கவே உரைக்காது, திருப்பி ஏறி கட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட வழக்கத்துக்கு மாறாக ஒரு சேவல் உங்கள் எதிர்க்கு களத்தில் பறக்குது அப்படின்னா இதுதான் ரீசனாக இருக்கும். 100% சொல்ல முடியாது, இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க, பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. இந்த மெடிசன் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும், அதோட நேம் சொல்லுங்கள், அது எவ்வளோ டோஸு, எங்கே கிடைக்கும், இதெல்லாம் கேட்காதீங்க. இது வந்து ஒரு கோழைத்தனம், அதுதான் நான் சொல்லுவேன். அதனால் நம்ம கோழைகள் கிடையாது, நம்ம வீரர்களை வச்சு வீரியமான களத்தை பார்க்குறோம். ஸோ கோழைத்தனத்தை வந்து நம்ம ஊக்குவிக்கக்கூடாது. இதை வந்து ஜஸ்ட் மைண்டில் இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு எதிர்க்கவே நடந்துச்சு. ஏன்னா அந்த பார்ட்டி
ஊக்க மருந்து பயன்படுத்துகிற பாட்டி நல்லா தெரியும். தயார் ஊசின்னு சொல்லுவாங்க, அது பேர். அதாவது மாத்திரைக்கு பேர் மிட்டாயின்னு சொல்லுவோம், தயார் ஊசின்னு சொல்லுவாங்க சில பேர். அது வந்து லிக்விட் அடிக்கும்போது இதை வந்து தயார்லேருந்தே பயன்படுத்திட்டு வருவாங்க. இதை தயார்லேருந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காக செவந்துடும். குயிக்காக பார்த்தீங்கன்னா கால் டெம்பர் வந்துடும், குயிக்காக ரெக்க டெம்பர் வந்துடும், குயிக்காகவே ஒரு மாதிரி வீரியமாக தெனாவட்டெலாம் இருக்கும், திமிராகவே இருக்கும் சேவல் அந்த தயார் நேரத்தில். ஸோ இப்படியே இது வரும்போது கடைசியாக இந்த மாதிரி களம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட பறவை குணம் அதிகமாக இருக்கும். நம்ம களத்துக்கு இதே மாதிரி தான். அது வந்து எந்தன்னா நம்ம சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 320 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஊர் தான், ஊர் பேர் சொல்லக்கூடாது. அந்த ஊரில் நம்ம சேவல் வந்து சப்ளைக்கு போனது தான். நம்ம நண்பர் கேட்டார்னு கொடுத்து, அவர் ஒரு நண்பருக்கு கொடுத்து அப்படி போனது தான். களத்துக்கு நான் போகலை, என் நண்பர் பார்த்து சொன்ன விஷயம். அதை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தார், ஃபுல் வீடியோ. எப்படின்னா அந்த முள்ளில் நம்ம எலுமிச்சம்பழம் போடுறதுலேருந்து தொடச்சி இறக்குறதுலேருந்து தண்ணியிலேருந்து போட்டிருந்தாரு. அந்த களம் வந்து நமக்கு தோல்வி தான் கொடுத்துச்சு. கீழ்கை அதான் ரொம்ப ரொம்ப மோசமான டேமேஜெலாம் எதுவும் கிடையாது. ஆனால் வீரியம்னா அதில் நான் பார்த்தோம் நாங்கள் அதில். ஸோ இந்த மாதிரி ஒரு களம் வருது. நண்பர் சொல்லிட்டாரு, அவங்க வந்து ரொம்ப மோசமான ஆளாச்சா, இந்த மாதிரி வந்து ஊக்க மருந்துலாம் பயன்படுத்துவாங்க, நம்ம எதுக்கு இவங்க மேலே போட்டு இந்த மாதிரி பேர் எதுக்கு கெடுத்துக்கணும், சேவல் எதுக்கு நாசம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் வந்துச்சு. பண்ணியாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, போடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது 2 சேவலும் நிற்குது. களத்துக்கு வந்துருச்சு, 2 சேவலும் நிற்குது. அங்கே ஒருத்தர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு, இங்கே ஒரு சேவலுக்கு எலுமிச்சம்பழம் போடுறாங்க. அப்போ நம்ம சேவல் நல்ல நாட்டு மருந்து, வீரியமான நாட்டு மருந்துகளை கொடுத்து தான் தயார் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட அதுக்கு கொடுத்த ஊக்க மருந்தில் அரை பாகுத நம்ம சேவலோட வீரியம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நாட்டு மருந்துகள் அப்படிப்பட்ட ஒரு நாட்டு மருந்துகளை நம்ம கலந்துருக்கோம். அதில் அது பத்தாதுன்னு தனியாக நம்ம லேகியமாக கொடுப்போம். அந்த லேகியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீரியம் அதிகம். ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சேவலை பார்க்குது. அப்போ எனக்கு அந்த சேவலோட மைண்ட் செட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம சேவலோட மைண்ட் செட்டு. நீ என்னதான் இன்ஜெக்ஷன் போட்டு களத்துக்கு தயார் பண்ணியிருந்தாலும் அது பார்க்குற தோரணைன்னு ஒன்று இருந்துச்சு. நீ என்னதான் ஊக்க மருந்து கொடுத்து தயார் பண்ணியிருந்தாலும் சரி, என்னதான் நீ மெடிசனை சாப்பிட்டு களத்துக்கு வந்திருந்தாலும் சரி, என் அப்பனோட விந்துல இல்லாத வீரியமாடா உங்ககிட்ட இருக்க போது, வாடா மோதி பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஏறி கட்டி நிற்குது நம்ம சேவல். களம் பறக்குது, தண்ணி முடியுது, நீயா நானான்னு போயிட்டு இருக்குது. 2வது தண்ணி அதே மாதிரி தான் போயிட்டு 3வது தண்ணியில் நம்ம சேவல் மாட்டிக்கும் போது அந்த களம் நமக்கு தோல்வி, ஜமீன் ஆகி போச்சு. நம்ம ஜமீனாவில் விழுந்துருச்சு, அடித்து ஒரு காலில் நம்ம சேவல் சுற்றி கீழே விழுந்துருச்சு. தோல்வி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எதுக்காக இதை சொல்கிறோன்னா, இந்த களம் எப்படி முடிய வேண்டியது எப்படி முடிஞ்சுதுன்னு பாருங்கள். இதே நம்ம கொடுத்த அந்த நாட்டு மருந்து லேகியம் இல்லாமல், தயாரில் சில மூலிகைகள் இல்லாமல் பறந்துருந்ததுன்னா ஒரே தண்ணியில் ரிசல்ட்டு. பட் அதையும் தாண்டி 3வது தண்ணி அப்படின்னு இருக்கும்போது அதோடைய முழுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரீட், அந்த ப்ரீடோடைய வீரியம். ஸோ நீங்கள் ஒரு மருந்து மாத்திரை மேலே வைக்கிற நம்பிக்கையை உங்களுடைய ப்ரீட் மேலே வைங்க. எப்போவுமே நான் சொல்கிறது அதுதான், ஒரு மெடிசன் மேலே வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை வந்து உங்களுடைய ப்ரீடு மேலே வைங்க. அந்த ப்ரீடோடைய வீரியம் தான் கடைசி வரைக்கும் நம்மளை களத்தில் நிற்க வச்சு நமக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க, தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் அதை செயல்படுத்தணும்னு நினைக்காதீங்க, ஓகேங்களா? அது வந்து ஒரு கோழைகள் எடுத்து கையாளும் முறை. தோல்வியை பார்த்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம், அப்படி பயப்படுறவங்க சோக்குக்கு லாக்கி கிடையாது. இந்த மாதிரி ஊக்க மருந்து கொடுத்து பயன்படுத்தி களத்தை பார்த்த சேவலுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ப்ரீடுக்கு உதவாது, அதோட அடுத்த தலைமுறைகளை உருவாக்க முடியாது. அதோடைய விந்தணுக்கள் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் சீக்கிரமாக இறந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் மார்க்கெட், சென்னை பல்லாவரம் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை சென்னை கோழி மார்க்கெட்டாக இருக்கட்டும், அதிகப்படியாக ப்ரீடர் தான் அதிகமாக சேலுக்கு வரும். இந்த ப்ரீடரை நீங்கள் கொண்டு போய் ப்ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் 75% ப்ரீட் சேவல்களில் ப்ரீட் ஆக மாட்டுது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இதெல்லாமே சென்னையில் உற்பத்தியான சேவல்கள் கிடையாது, வெளியூர்லேருந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலிமா, ஃபேஸ்புக் குரூப் மூலிமா சேலான சேவலுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட யூஸ் இல்லை, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியும் போது இது வந்து சேலுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட அடுத்த தலைமுறை எடுக்க முடியாது, வீரியம்னா என்னன்றது நமக்கும் தெரியாது. ஸோ ஒரு நல்ல ப்ரீடர், நல்ல வீரியம், அதோட தலைமுறையை உருவாக்குறதுக்கு ஆங்கில மருந்துகள், இந்த மாதிரி ஊக்க மருந்துகள் பயன்படுத்தாதீங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுக்காதீங்க, நல்ல விஷயங்களை செயல்படுத்துங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்
குறுக்கு பாதைகளை என்றைக்குமே ஊக்குவிக்காதீங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம்.